ஸோ இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட் vlog நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து சூரிய உதயத்தோட எங்களோட சேனலை உதயமாகும்ன்ட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் இந்த நாங்கள் vlog வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ கையில் வாட்ச் இல்லையே, டைம் பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாக்டாக 4:54 ஆகுது. ஸோ சன்ரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைமிங் படி கூகுளில் சர்ச் பண்ணதுக்கு அரௌண்ட் 6:30 சம்திங் வந்துருக்கு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா உத்தண்டி போகலான் இருக்கோம். ரெடி போகலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் மை இன்ஜின். இன்ஃபேக்ட் ஒரு டைம் நாங்கள் போனோம், நம்ம போனோம். ஸோ அப்போ வந்து வண்டி பார்க் பண்ணுறது கூட இடம் இல்லாமல் இருந்தது, ஃபுல் ரஷ். அதுவும் சண்டேஸ் டைமில் தான் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். மக்களோட அந்த எந்து பார்த்தியா, சண்டே அதுவுமா எல்லாம் லேட்டாக தூங்கி எழுந்து அவங்க டே டு டே ரொட்டீனை வந்து மாற்றிட்டு சண்டே எல்லாத்துக்குமே வந்து லீவ் கொடுப்பாங்க. பட் ஆனால் அங்கே போய் பார்த்தா எவ்வளோ பீப்புள் இருந்தாங்க, எவ்வளோ குழந்தைங்க. அது எல்லாருக்குமே வந்துட்டு சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்மளுமே ஏர்லி மார்னிங்ல எந்திரிக்கிறது கஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தோடனே சரி மார்னிங் எழுந்திரலாம் அப்படின்னு நம்மளும் டிசைட் பண்ணி எந்திரிக்கிறது தானே. ஸோ அதில் நடந்த ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பேசிக் ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். மேடம்க்கு வந்து ஒரு சன் வருதுன்னா அது சன்னோட ரேஸ் முதல்ல தானே ஃபஸ்ட்டு வரும்ல. எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள்ல, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி தானே ஃபஸ்ட்டு சன் வர மாதிரி இருந்ததுன்னா அதோட சன் ரேஸ் முதல்ல மேலே வந்துடும்ல. அந்த ரேஸை பார்த்துட்டு சூரியன் உதிச்சிடுச்சின்ட்டு சண்டை. மேடம் என் கூட சண்டை. நான் கன்வின்ஸ் பண்ணுறேன், அந்த நேரத்துல கன்வின்ஸ் பண்றேன். எனக்கு அது லைட் மாதிரி இல்லைக்கா, சன்னு தான் வந்துருச்சுன்னு நான் நினைச்சேன். நான் கன்வின்ஸ் பண்றேன், இல்லம்மா வந்துரு, இனிமேட் தான் வரும், ஃபர்ஸ்ட் இப்போ ரேஸ் தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் சன் வரணும். போச்சான்னு சண்டை போட்டு லாரிக்குள்ளெல்லாம் வண்டியை விட்டு தூக்கிட்டு போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு போய் பார்த்தா நாங்கள் சண்டை போட்டு நான் இந்த பக்கம் நிற்கிறேன், மேடம் இந்த பக்கம் நிற்கும் போது தான் சன்ரைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலே வந்துட்டு இவர் வந்துட்டு செகண்ட் டைம் நான் சொன்னேன் இக்கா சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னா இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை நீ திரும்ப இப்படி தான் பண்ணுவ, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஆயிடுச்சு, நான் வரல அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதை நம்ம மெமரி அப்படியே வாஷ் அவுட் பண்ணணும், புரியுதா? ஸோ அதனால தான் நம்ம திரும்ப போகலாம் சன்ரைஸ் பார்க்க அப்படின்னு நான் சொன்னேன். நீ அப்படி வரியா? இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்க போறோம். கார்த்தி மாதிரி கோலா படத்துல எங்க தொலைச்சோமோ அங்கதான் போய் தேடணும்ன்றீங்க. ஆமா அக்கா, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா பழசு மறந்து போயிடும் நமக்கு. கரெக்ட்டா? கரெக்ட். ஓட்டு ஏய் அவன் ஓடனா அண்ணா, அவன் ஓட்டை கொன்னா அவன் மிந்திரானா, அவன் ஓட்ட முடி. ஏய் டிரைவர். 1 hour later. ஏய் மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வட்டமாமே. ஸோ கைஸ் நாங்கள் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நாங்கள் இவ்வளோ நேரமாக வந்து நீங்களே பாருங்கள் என்ன சொல்கிறது. சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளான். இங்கே இருக்க டீ கடையில் போயிட்டு அட்லீஸ்ட் வந்த வேலையாவது முடிப்போம். டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம், சன் லைட் வந்துச்சுன்னா போய் பார்ப்போம். கிட்ட தானே வரலாம். முதல்ல வயிற்று சமாதானம் படுத்திட்டு அப்புறம் நம்ம கண்கள் மனசையை சமாதானப்படுத்தலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் சன் லைட் வந்தோடனே போய் சன்னை பார்த்தோம். சன்ரைஸ் தேடலை மீறி ஒரு டீ கடை தேடல் தான் இப்போ அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம
டீ கடையை பார்த்துட்டு அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு ரிட்டன் வந்து எல்லோரையும் மீட் பண்ணுறோம். ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் ஒரு சின்ன தயக்கத்தோடு இருக்கும். அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அந்த க்ளவுடுக்கு அபோவாக மேலே வந்துட்ட அப்புறம் வேணால் அதை பார்க்கலாம். ஸோ அதனால் எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இன்னும் விடியலேன்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. ஸோ காய் நாங்கள் இங்கே வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்களே பார்க்குறீங்களா அந்த பியூட்டிஃபுல் வியூவை நீங்களே பாருங்கள். ஸோ அந்த அழகான வியூவில் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். அண்ட் நாங்கள் இங்கே நடக்கும்போது நிறைய நோட்டீஸ் பண்ணோம். நிறைய டர்ட்டில்ஸ் வந்து கரை ஒதுங்கி இறந்து போய் கிடக்கு. ஸோ மேபி அதுங்க இங்கே ஏதாவது நெக்ஸ்ட்ல ரிட்டர்ன் போக முடியலையா என்னன்னு தெரியல. நல்ல மார்னிங்கில் நல்ல சன்ரைஸ் பார்க்கலான்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. கைஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனே வந்து இவ்வளோ ஒரு படு தோல்வியாகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கிளவுட்ஸ் வந்து சொதப்பிடுச்சு. ஸோ சன்ரைஸ்க்காக வந்தோம். வெளிச்சம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் இன்னும் சன்னை காணும். பட் எனிவே ஆனால் எங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் மட்டும் குறையல. இனிமேட்டு சன்ரைஸ் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன் சம்மர் டைமில் வாங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல எங்களால். ஸோ நல்லா தண்ணியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணோம். எனிவேஸ் த மிஷன் ஃபெயில்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா திரும்ப வீட்டுக்கு இந்த டிசப்பாயின்மெண்ட்னால திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஒரு சூப்பர் டீ குடிச்சிட்டு போகணும். அந்த இதுக்கு 2 டீ தான் மிச்சம் எங்களுக்கு. ஓகே கைஸ் இதுதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதனால டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளால மூவ் பண்ண முடியாதுல்ல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வருது இல்ல. இது வந்துட்டு இத நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாதுல்ல. கண்டிப்பா நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. வந்ததுக்கு கொஞ்சம் சீனிக்கா இருந்தது. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நல்லா இருந்தது. சன்னும் கொஞ்சம் மேல வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வியூவாவது கொஞ்சம் எடுத்து போட்டோ எடுத்து போடலாம். வந்ததுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாம. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து சன்ரைஸ் பார்த்தாச்சு. கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் கடைசியில் சூரியன் எங்களை கைவிடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.